வாழ்த்துகிறோம். சென்னையில இருந்து அருமையான சகோதரி சுகந்தி அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்ற விபுல சகோதரன் மைக்கேல் ஜெயபாலன் நமக்கு வசனத்தை கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட மறுபடியும் நம்ம இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படினாலே நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளினுடைய ஸ்டடிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நாம் இப்போ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையிலான அந்த விசேஷித்த ஆசாரிய ஊழியத்தை பெற்றவர் என்பதை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது அந்த உடன்படிக்கையை பற்றி, விசேஷித்த உடன்படிக்கை என்பதான காரியத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதில் முக்கியமான ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், இந்த பிரதான ஆசாரிய ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரிய ஊழியமும் அதே போல இந்த புதிய உடன்படிக்கையும் மிக முக்கியமான காரியங்கள். அப்படினால இந்த காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இதற்கு பின்னால் வரக்கூடிய காரியங்களையும் இந்த நிருபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காரியத்திலே கொஞ்சம் அதிகமாகவே நம்முடைய நேரத்தை எடுத்து இந்த காரியத்தை புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், இந்த 8வது அதிகாரம் 6வது வசனம். இவரோ, அந்த இவரோ என்று சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முக்கியமான ஆசாரிய ஊழியம் என்பதை ஆங்கிலத்திலே நாம் பார்ப்போம்னால் the more excellent ministry என்று போட்டிருப்பார்கள். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸலண்ட், அதாவது என்ன, அதை வேற எது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கையை பற்றி பேசும்போது அதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, இது ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. அத ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் கவர்னன்ட். அப்ப அது ஏதோ ஒண்ணு கூட கம்பேர் பண்ணிருக்கோம். எது கூட கம்பேர் பண்ணிருக்கிறோம்? அந்த பழைய உடன்படிக்கையோட அதை கம்பேர் பண்ணி இட் இஸ் a better covenant அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த பெட்டர் கவர்னன்ட் ஏன் பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் பீன் enacted on better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த அந்த விசேஷித்தன்னு பாத்தீங்கன்னா பெட்டர் ப்ராமிசஸ். அப்போ அந்த பழைய உடன்படிக்கையிலையும் சில ப்ராமிசஸ் இருந்திருக்கும். எல்லா உடன்படிக்கையிலுமே ப்ராமிசஸ் இருக்கும். அவ இந்த புதிய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய ப்ராமிசஸ் பழைய உடன்படிக்கையில இருந்த ப்ராமிசஸை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதன் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட, அப்ப அந்த நல்ல ஒரு, அதை என்ன சொல்றது, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் மேல இந்த உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த உடன்படிக்கை பத்தி தான் நம்ம இப்போ நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையுடைய முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா, அது விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் மேல அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டா, அதுல என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அப்படி என்ன விசேஷித்த வாக்குத்தத்தம், எந்த முறையில அது பெட்டர் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, கலாத்தியர் 3:19 நம்ம இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லா? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். பாருங்க, அந்த வருமளவும் சொல்லும் போது அது ஒரு டைம் லிமிட். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பழைய உடன்படிக்கைக்கு அங்க வேலை இல்லை. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டாலே அது ஒரு டைம் லிமிட் கொடுத்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு, அப்ப அது பாவத்தின் நிமித்தமாக தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு, அது நம்ம முதல் அதிகாரத்திலே படித்தோம், தேவதூதர்கள் மூலமாக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து. மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அந்த மத்தியஸ்தன் யாருன்னு கேட்டா மோசே. நம்ம ஏற்கனவே இந்த நிருபத்துல நம்ம என்ன படிச்சோம்னா, மோசையை விட இயேசு கிறிஸ்து சிறந்தவர்னு பார்த்தோம். அப்போ பழைய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தன் யாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது மோசே. புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் என்ன யாருன்னு கேட்டா அது இயேசு கிறிஸ்து. அந்த 2 உடன்படிக்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது புதிய உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அப்ப பழைய உடன்படிக்கையை விட அது பெட்டரான ஒரு உடன்படிக்கை. அங்க பழைய உடன்படிக்கையில மோசே மத்தியஸ்தர், ஆனா ஆரோனுடைய முறைமையிலே ஆசாரிய ஊழியம் வந்தது. இங்க இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்ன பர்பஸ் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வர்ற வரைக்கும் தான் அதுக்கு வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பித்து விடும் என்பதை குறித்து நம்ம இந்த
8வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதை கற்றுக்கொள்கிறோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது எந்த வகையில சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த வசனம் தொடர்ந்து இப்படி சொல்லுது, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பழைய உடன்படிக்கை. அத மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அத மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அது அப்படி இருக்காது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு கேட்டா, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்களும் அந்த உடன்படிக்கையில நிலை நிற்கல, நானும் அந்த அவர்களும் என்ன பண்ணிட்டேன், புறக்கணித்து விட்டேன். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த உடன்படிக்கை இன்னும் நிலையாக இல்லை. அந்த உடன்படிக்கை கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கறதான் சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, எகிப்தில இருந்து அவங்களை கூட்டிட்டு வரும்போது நான் அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். ஆனா அந்த உடன்படிக்கை அது ஃபாலோ பண்ணப்படாததுனால, அவங்க அதுல நிலை நிற்காததுனால அந்த உடன்படிக்கை அது கேன்சல் ஆயிருச்சு, அது இல்லாமல் போய்விட்டது. அதை உடைத்து போட்டார்கள். ஆனா இந்த உடன்படிக்கையை பத்தி பேசும்போது இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை மாதிரி புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை அல்ல. இது ஒரு நிலையான உடன்படிக்கை என்பது முதல் காரியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையினுடைய காரியம் என்னன்னு கேட்டா, இது பழைய உடன்படிக்கை மாதிரி டெம்பரவரி கிடையாது, இது ஒரு பெர்மனன்ட். இது ஒருபோதும் கேன்சல் ஆகாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அப்போ அந்த பெர்மனன்சியை ஒரு சைட்ல நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தாப்புல நம்ம இந்த எபிரேயர் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 19வது வசனம் 10வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா அந்த வசனங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வசனங்களை நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு, இதான் அந்த நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது நம்ம எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற வசனத்தினுடைய கொட்டேஷன் தான் இங்க இருக்குது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது. அப்ப அந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த ப்ராமிசஸ் ஆரம்பிக்குது. அந்த மெயின் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராமிஸ். நம்ம வாசிக்கிற இந்த புதிய உடன்படிக்கை பற்றிய காரியத்துல அவருடைய பிரமாணங்கள் மனதிலே வைக்கப்படும், இருதயத்திலே அது எழுதப்படும். அப்ப நம்ம பழைய உடன்படிக்கை எடுத்து பார்த்தோம்னா அங்க அந்த பிரமாணங்கள் எங்கே இருந்தது என்று சொன்னால், அது கல்லிலே எழுதப்பட்டிருந்தது, அது இருதயத்துக்கு வெளியிலே இருந்தது, அது வெளியிலான ஒரு பிரமாணம். இது ஒரு மனிதனுக்கு உள்ளாக எழுதப்படக்கூடிய ஒரு பிரமாணம். அவருடைய இருதயங்களிலே நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இருதயங்கள்ல எழுதுவேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது நமக்கு எப்படி பயன்படும் என்பதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய மெயின் என்ன சொல்றது முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக அமைந்திருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி நான் அந்த பிரமாணங்களை அவருடைய இருதயத்துல எழுதிட்டா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், அதைத்தான் அடுத்த வசனத்துல சொல்றாங்க. அப்பொழுது, அப்ப அப்பொழுதுன்னா எப்பொழுது அப்படின்னு கேட்டேன்னா, அந்த பிரமாணங்களை நான் அவங்களுடைய இருதயத்துல எழுதிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஆயிருது. நான் அவங்க தேவனா இருப்பேன், அவங்க என் ஜனமா இருப்பாங்க. இது ஒரு பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், எல்லாருக்கும் என்னைய தெரியும். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க என்ன அப்படின்னா பர்சனலா ஒரு டீச்சிங் நடக்குது. நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம இருதயத்துக்குள்ள பிரமாணம் எழுதி இருக்கிறதுனால யாரும் நமக்கு கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டுவதில்லை. நமக்கு கர்த்தர் யார் என்பது நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டா அந்த பிரமாணம் நமக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி, ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வாரு, ஏன் நம்ம அறிந்து கொள்வோம், இல்லைன்னா ஏன் நம்முடைய மனதிலே அவர் பிரமாணங்களை எழுதுகிறார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அப்போ ஒரு சின்ன கேள்வி, ஏன் இதை அவங்களுக்கும் செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல, இதை ஏன் இப்போ செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது பாயிண்ட் அதுல காமிச்சிருக்கிறேன். அதுல தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனம்னா, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த மன்னிப்பு அப்படிங்கிற காரியம் பழைய உடன்படிக்கையில சொல்லப்படவில்லை. அங்க பாவத்தை அவங்க நிவர்த்தி பண்றதுக்கு பலிகள் எல்லாம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது ஒருபோதும் அது பெர்மனண்டா அந்த பாவ நிவர்த்தியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கவே செய்யாது. அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போகவே முடியாது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய அநியாயங்களை அவர் மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப 3 விஷயம் இதுல நடக்குது. அந்த 3 விஷயம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு, பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும், நம்முடைய மனதிலே அது வைக்கப்படும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரியானபடி உருவாக்கப்படும். அதுதான் அந்த மெயின். அப்ப அது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு சரியா வரும்னு கேட்டாச்சுன்னா, அவர் கிருபையாய் நம்மை மன்னிப்பார். நமக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. ஆனா அவர் நம்மை கிருபையாய் மன்னித்து நம்முடைய பாவங்களை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ம அடிக்கடி பேசுவோம். ஆனா அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசித்து பார்ப்போம். ஓகே, அப்ப என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சிறியவன்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அதனால கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கு சொல்ல வேண்டுவதில்லை, அயலானுக்கும் சகோதரனுக்கும் சொல்ல வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் இந்த புது உடன்படிக்கையினுடைய காரியங்கள். அப்ப புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது கல்லுல எழுதப்படாது, இது இருதயத்தில் எழுதப்படும். சரி, இது இந்த வசனங்களை நம்ம அப்படியே ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறதா இருந்தா, அதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னு சொன்னா அப்பதான் இதனுடைய எஃபெக்ட நம்ம உண்மையிலே நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய பாவம், நம்ம பாவத்தினால நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு தண்டனை நமக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம சரியானபடி நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னு கேட்டா, இந்த பாவத்தினுடைய மன்னிப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலைன்னா, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு, அதனுடைய காரியம் எவ்வளவு அப்படின்னு கிடைக்கும் போது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு உதவியை செய்து அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை வெளியில எடுத்து விட்டுட்டா, அவங்க அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனுக்குள்ள வருவாங்க. அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அப்பந்தான் அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம இந்த பாவத்தையும் அதனுடைய தண்டனையையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளாததுனால இந்த மன்னிப்பினுடைய மகிமையும் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனா புது உடன்படிக்கையினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நான் அவர்களை கிருபையாய் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு அந்த மன்னிப்பு பத்தி நமக்கு ரொம்ப ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னா, அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது புரியலன்னா, நம்ம அந்த புது உடன்படிக்கையினுடைய அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ஆனந்தத்தை நம்ம அறிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இன்னைக்கு வந்து பைபிள் ஸ்டடில சில ஸ்லைட்ஸ் நான் இங்கிலீஷ்ல வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல அதை சொல்றதை விட இங்கிலீஷ்ல சொல்றது எளிதாக இருக்கும். ஆனா நான் தமிழ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால இங்கிலீஷ்ல ஏதாவது எழுதிருந்தா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் அதை தமிழ்ல பேசுவேன். ஒருவேளை ஆங்கிலம் தெரிஞ்சவங்க வந்து அது என்ன, நான் என்ன மீன் பண்றேன் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். சரி, ரோமர் 7வது அதிகாரத்துல இந்த மாதிரி எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. சரி, இப்ப அந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் நம்ம பார்க்கும்போது, அந்த பழைய உடன்படிக்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டா, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பாவம் எப்படிப்பட்டது, இப்பதான் நம்ம சொன்னோம், அந்த பாவம் நம்ம எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தோம், அதனுடைய விளைவு எப்படிப்பட்ட தண்டனைன்னு தெரிஞ்சாதான் அந்த மன்னிப்பினுடைய மகிமை நமக்கு தெரியும்னு சொல்லும் போது, அந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அந்த நியாயப்பிரமாணம் வந்ததுனாலதான் பாவம் என்னது அப்படின்னே தெரிஞ்சிச்சு. அப்ப நியாயப்பிரமாணம் வரல அப்படின்னா பாவத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதியை பற்றி சொல்கிறது. அது வரும்போதுதான் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால நிற்கும் போது நம்ம எப்படிப்பட்ட மோசமான பாவிகள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பவுல் சொல்றாரு, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாமல் இருந்தால் இச்சை பாவம் என்று நான் உணராமலே இருந்திருப்பேன், நான் அறியாமல் இருந்திருப்பேன். அப்போ பாவம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பாவம் எது பாவம், நீ எங்க கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி நிற்கிறாய் என்பதை காட்டுவதற்குத்தான் இந்த நியாய பிரமாணம் வந்தது. அப்ப அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு லைட் மாதிரி, இல்லைன்னா ஒரு மெஷரிங் ஸ்கேல் மாதிரி, நீ எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்க, நீ எந்த அளவுக்கு நீ தப்பா நடந்திருக்க அப்படிங்கிறத காட்டுகிறது. அப்போ பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. அப்ப இந்த பாவம் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
ஆனா எனக்கு தெரிஞ்சா கூட இந்த அந்த 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 பாவத்தை விட்டு என்னால வெளியில வர முடியல. அப்ப எனக்கு பாவம் தெரிஞ்ச பிறகும் நான் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது? பாவம் நான் தான் பாவம்னு சொல்லிக்கிட்டே என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு முன்னால நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்தா பாவம் எதுவுமே எனக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இப்ப நான் தான் பாவம்னு எனக்கு சொல்லிக்கிட்டே என்னைய கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த நியாயப்பிரமாணம் செய்தது. அப்போ பாவம் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் பாவம் பாரு நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்னு சொல்லி என்னைய கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா, இப்போ நான் என்ன தேடுவேன் அப்படின்னா, எனக்கு இதுல இருந்து விடுதலை எங்கே இருக்கிறது அப்படின்னு நான் தேடுவேன். அப்ப நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே நடத்துகிற ஒரு உபாத்தியா இருந்தது. அது சொல்லுது இதுதான் பாவம்னு சொல்லுது. இந்த பாவத்துல இருந்து உனக்கு விடுதலை இல்ல. அதனால நீ கிறிஸ்து கிட்ட போகணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த நியாயப்பிரமாணம், இல்லை என்றால் இந்த பழைய உடன்படிக்கையினுடைய காரியம். அவ இப்ப நீங்க அப்படியே யோசித்து பாத்தீங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லாம இருக்கும்போது எனக்கு பாவம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் அறியல அப்படின்னு சொன்னா, அவனால கிருபையை அறிய முடியாது. நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொண்ட பின்புதான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் என்னை எப்படி ஆட்கொண்டு என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப தேவனுடைய கிருபை என்ன அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா, நியாயப்பிரமாணத்தை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசினா என்ன நடக்கும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறின பாவத்தை பத்தி பேசினீங்கன்னா எல்லா பாவத்துக்கும் தண்டனை உண்டு. இந்த தண்டனையை பத்தி பேசாததுனால கிருபைய பத்தி தப்பு தப்பா பேசிடுறாங்க. கிருபை அப்படின்னா நீ கிருபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ பாவம் செய்யலான்னு பேசுறாங்க. இல்லையே, இங்க நியாயப்பிரமாணம் வந்து பாவம் என்னன்னு சொல்லி கொடுக்குது. அதை சொல்லி கொடுத்தா கூட இந்த நியாயப்பிரமாணத்தை நான் அறிந்து கொண்ட பின்பும் என்னையால பாவத்துல இருந்து தப்பிக்க முடியலையே அப்படின்னு நான் கேட்கும் போதுதான் கிருபை, அந்த கிருபை வந்து பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுத்து என்னை தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு உதவி செய்கிறது. அப்ப கிருபை வந்து யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்கல பாவத்துல கண்ணியம் பண்றதுக்கு. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அடிமையாக இருந்த எனக்கு மன்னிப்பை கொடுத்து, அந்த மன்னிப்புக்கு அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நான் இனிமே நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது. அப்ப என்னை சுத்தப்படுத்தி நீ திரும்ப சுத்தமா நடந்துக்கன்னு சொல்லுது. மறுபடியும் நான் தவறி விழுந்தா கூட இந்த கிருபை என்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு இன்னைக்கும் அது எனக்கு உணர்த்தலை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்பதான் நான் சொல்லும் போது அப்ப ஒரு சின்ன கேள்வி வருது. அப்ப நியாயப்பிரமாணத்தை அறியாம கிருபை அறிய முடியாதுன்னு சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நம்ம இந்த அதிகாரத்துல என்ன படிச்சோம் அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணம் வந்து அப்சலெட், அது வந்து கேன்சல் ஆயிருச்சுன்னு படிச்சோமே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அப்ப அந்த கேள்வியை கேட்டா அந்த கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஓல்டு கவர்னன்ட் தான் முடிஞ்சு போச்சு, அதான் கேன்சல் ஆயிருச்சே, அது அப்சலெட், அது சட்ட பிரகாரமாக அது ஆக்ஷன்ல இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு காரியம் கூட நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த ஓல்டு கவர்னன்ட் வந்து இந்த 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 புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு நிழலாகத்தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப நிழல் வந்து நாட் ரியாலிட்டி, அது வந்து உண்மையானது இல்ல, அது வந்து ஒரு உண்மையான பொருளுக்கு நிழலாக தானே இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம இன்னும் சில காரியங்களை யோசித்தால் அதுல நம்ம தெளிவு பெற வேண்டும். ஒருவேளை ஆங்கிலத்துல பாக்குறீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். இப்போ இந்த இந்த நியாயப்பிரமாணம் என்பது அப்சல்யூட் தான். ஆனா அதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்சல்யூட் ஆனா கூட நம்ம ஏன் பழைய ஏற்பாட்டையும் கையில வைத்து பழைய ஏற்பாட்டை எல்லாம் நம்ம கவனமாக தியானித்து அதை படித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டா, அது ஆங்கிலத்துல ஒருத்தர் கமெண்ட்ல இப்படி சொன்னாரு, the law is at the heart of salvation. ரட்சிப்பினுடைய மைய பகுதியிலே இந்த லா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் எங்க இருக்குது? அந்த லா வந்து நம்முடைய ரட்சிப்புக்கு நடு பகுதியில அது இருக்குது. சரியா? அதே மாதிரி நம்முடைய பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொல்றதுலயும் இந்த லா தான் சென்டர்ல இருக்கு. அப்ப நம்முடைய ரட்சிப்பிலும் நம்முடைய பரிசுத்தமாகுதலிலும் இந்த லாக்கு, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த பங்கு என்னங்கிறத நம்ம சரியா புரியலன்னா நம்ம வந்து இந்த தவறான கிருபையின் உபதேசங்களுக்குள்ள நம்ம போயிருவோம். இன்னைக்கு அநேகர் அந்த தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு நான் பிலீவர், ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் வந்து என் வாழ்நாளை முழுவதும் தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நான் எப்படி வாழ்ந்து, நான் ஒரு பாவியாக, ஒரு தண்டனைக்குரியவனாக நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒரு அவிசுவாசி பார்ப்பதற்கு இந்த நியாயப்பிரமாணம் தான் உதவி செய்யும். அப்ப எந்த ஒரு அவிசுவாசியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு அவிசுவாசிக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம காட்டுறதே இல்லை. அந்த அவிசுவாசிகள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை பார்த்து, ஓ தேவனுடைய நீதியினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ், அதனுடைய தேவைகள் இவ்வளவு இருக்குதா,
நான் என் வாழ்நாள் முழுசும் நான் இதுக்கு விரோதமாக நடந்திருக்கிறேனே அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய பாவி, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு நான் பிலீவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு அவிசுவாசி புரிந்து கொள்வதற்கு இந்த நியாயப்பிரமாணம் தான் அடிப்படை. அப்படி அவன் புரிந்து கொண்டால்தான் அப்பா எனக்கு ரட்சிப்பு என்று ஒன்று தேவை என்பதையே அவன் உணர முடியும். இன்னைக்கு தேவை என்று உணராதவர்களிடத்துல போய் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க முடியாது. அப்ப என்ன தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அவர்கள் உணரவே இல்லை என்றால் அவங்ககிட்ட போய் கிருபையை பத்தி பேசினா, இப்படி தப்பு தப்பா தான் பேசினா தான் அவங்க ஏத்துக்குவாங்க. ஏன்னா கிருபைங்கிறதுக்கு அடிப்படையே அங்க இல்லையே. அப்போ என்ன அப்படின்னா, இந்த இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இன்னும் ஒரு பங்கன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு அவிசுவாசியை உணர்த்துகிறது. அவன் எவ்வளவு பெரிய பாவி என்பதையும், தேவ நீதி எவ்வளவு உன்னதமானதுங்கிறதையும், அந்த பாவியாக அவன் அந்த தேவ நீதிக்கு விரோதமாக செயல்பட்டதுனால அவனுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறதையும் அது காமிக்குது. சரி, அது அவிசுவாசிக்கு. அப்போ ஒரு விசுவாசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி நான் விசுவாசித்ததுனால எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவ நீதிக்கு விரோதமாக நடந்தவன் தான். நானும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவன் தான். ஆனாலும் இந்த கிருபை என்னை மீட்டு கொண்டது அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். நான் ஏதோ இயேசுன்னு நிறைய இடத்துல பாட்டு போடுவாங்களே, இயேசு அழைக்கிறார், ஏதோ நம்ம இயேசுவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர்கிட்ட போனதாக நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. நம்ம இயேசுவுக்கு ஏதோ கைண்டா அவருக்கு நம்ம பெனிஃபிட் கொடுத்ததுக்காக அவர்கிட்ட போனதாக இல்ல. நம்முடைய பரிதாப நிலைமையிலிருந்து நம்ம எப்படி அவர் ரட்சித்தார், நம்ம எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர வேண்டும். இதுதான் நம்ம கர்த்தருடைய பந்தியில நம்ம அப்பம் பிடிக்கிற நேரத்துல இதைத்தான் நம்ம உணர்ந்துக்கிறோம். நம்ம எவ்வளவு அபாத்திரமானவர்கள், நம்மை மீட்பதற்காக அந்த கிருபை எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்வதற்கு, நம்முடைய அபாத்திர தன்மையை காட்டுகிறதற்கு இந்த அளவுகோல் என்னன்னு கேட்டோம்னா இந்த நியாயப்பிரமாணம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் ரட்சிப்புக்கு மத்தியில இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை வழி நடத்துவதிலும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்ததான அறிவு தேவையாக இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை நம்ம பேசாம எங்கேயும் ஒதுக்கி வைக்க முடியாது. நியாயப்பிரமாணம் மிக 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 அவசியமான நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அதை கடந்து போய்விட்டது நம்ம சொல்றோமோ, அப்ப என்ன கடந்து போச்சு, என்ன நிலையா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை சரியாக புரிந்து கொள்வோம். இந்த ஓல்டு கவர்னன்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அந்த ஓல்டு கவர்னன்ட் இஸ் நாட் த லா ஆஃப் காட். அது தேவனுடைய கற்பனைகள் அப்படின்னு நம்ம அதை சொல்ல மாட்டோம். அதாவது பழைய உடன்படிக்கை இப்போ இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய காரியம் இல்ல, அதுக்கு ஈக்குவல் இல்ல. ஆனா ஓல்டு கவர்னன்ட்டுக்குள்ள இந்த தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே இருக்கிறது. இருதயத்தில் அவனுடைய பிரமாணங்களை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார, அந்த பிரமாணங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா ஓல்டு கவர்னன்ட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த ஓல்டு கவர்னன்ட் தான் இந்த பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படும் பிரமாணமான்னு கேட்டா இல்ல. அப்ப நான் சொல்றது புரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த பழைய உடன்படிக்கையில நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதை ரொம்ப சிம்பிளா சொன்னா, அது ஒரு கண்டெய்னர், அது ஒரு பெரிய பார்சல். அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய அந்த காரியங்களும் அங்கே இருக்கிறது. ஆனா அது இருதயத்துல எழுதப்படாம அது கல்லுல எழுதப்பட்டிருந்துச்சு. சரியா? ஓகே. அப்ப ஓல்டு கவர்னன்ட் கண்டெய்ன்ட் தி லா ஆஃப் காட், கண்டெய்ன்ட் அப்படின்னா அதுக்குள்ள அடக்கி இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ஈக்குவல் டு தி லா ஆஃப் காட். அது தேவனுடைய கற்பனை இல்ல, ஆனா தேவனுடைய கற்பனை அதுக்குள்ள இருந்துச்சு. அப்ப என்னடா சொல்றீங்க, என்னமோ குழப்புறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இன்னொரு ஸ்டெப்புக்கு வருவோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் உண்டானது முதல் தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படி பரிசுத்தமானவர், அவர் எதை விரும்புகிறார், இந்த காரியங்கள் எல்லாமே எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒருவேளை நீங்க ரோமர்ல வாசித்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்த ஒரு பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள், ஏன்னா இருதயத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த இருதயத்துல எழுதிருக்குங்கிறத அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருக்குங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாரல் லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற பரிசுத்தமாக நடக்க வேண்டிய சில காரியங்கள். அதனால தேவன் சொல்லியிருப்பாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு பழைய ஏற்பாட்டுல திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம புதிய ஏற்பாட்டுலயும் அதையே ரிப்பீட் பண்ணுவோம். அப்படின்னா இந்த மாரல் லா அப்படின்னு சொல்றது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, அது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது.
இந்த குணாதிசயங்கள் தான் நம்ம கிட்ட காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்ல போனா காட்ஸ் ஹோலி நேச்சர், தேவனுடைய அந்த பரிசுத்த தன்மைகள், அது அந்த பழைய உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அது மாறாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மாறாதவர். அதனால அவர் நேற்றும் இன்னைக்கும் நாளைக்கும் அவர் ஒண்ணு போல இருக்கிறதுனால, அந்த அவருடைய குணாதிசயங்கள் மாறாம இருக்கிறதுனால அது பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய இருதயத்தில் எழுத போகிற பிரமாணங்களிலும் இந்த மாறல்லா இருக்கிறது. நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய நேரத்துல இன்னைக்கு சில கிண்டல் அடிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பழைய கற்பனை அந்த பழைய உடன்படிக்கையானது நீக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னோடனே, அப்போ உங்க சபையில நீங்க பாவம் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறீங்களா, விபச்சாரம் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறீங்களா, இப்படி எல்லாம் கிண்டல் அடிக்கிறதாக சில வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள தேவனுடைய அந்த பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அது என்னைக்குமே மாறாது. அதுதான் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படும். அதே நேரத்துல அந்த பழைய உடன்படிக்கையில என்ன இருக்குன்னு கேட்டாச்சுன்னா, அதுல சோசியல், அதாவது சமூகத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள், சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் அதுல அடங்கி இருக்கு. ஒருவேளை இந்த ஆடுகளை பலியிடுவது, இல்லைன்னா இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த காரியங்கள் எல்லாமே அந்த அந்த மையமாக இருக்கக்கூடிய மாரல்லாவை சுத்தி இருக்கக்கூடிய காரியங்கள். அதையெல்லாம் இனிமே உதவாது. இனிமே போய் பலி கொடுத்தெல்லாம் யாரும் தங்களுடைய பாவங்களை மூட முடியாது. ஏன்னு கேட்டா, அது எதற்கு நிழலாக இருந்ததோ அந்த மெய்யான பலி கொடுக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக நமக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த செரிமோனியல் லா அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்காச்சாரங்கள், பலிகளை குறித்ததான காரியங்கள், இல்ல அப்படின்னா சமூகத்திலே செய்ய வேண்டிய சில எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வஸ்திரங்களை உடுத்த வேண்டும், எப்படி தசமபாகம் செலுத்த வேண்டும், இதெல்லாம் சோசியல் சமூக வாழ்க்கைக்கான இவைகள் எல்லாம் போய்விட்டது. அப்ப எது நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மாரல் லா என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய குணாதிசயங்களை பேசக்கூடிய காரியங்கள் ஒருபோதும் மாறாது. அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் இருந்தது, நியாயப்பிரமாணம் காலத்திலும் இருந்தது, இந்த நியாயப்பிரமாணம் ஒளிந்து போன பின்பும் அவைகள் இருக்கிறது. அப்போ ஓல்டு கவர்னன்ட்டுக்குள்ள அந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, அது ஒருபோதும் மாறாது. ஆனால் அதோடு கூட இருந்த இந்த பல வகையான பழக்கங்கள், இல்லைன்னா செய்யப்பட வேண்டிய சில சடங்குகள், அவைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ the law is done with அப்படின்னு நம்ம சொல்லும் போது, கல்லுல எழுதின லா இல்லாம போயிட்டு அந்த முக்கியமான பகுதியை எங்க என்ன பண்ண போறாருன்னா, தேவன் இருதயத்தில் எழுத போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த லா ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது, இந்த லா ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் போது அது முக்கியமான அந்த மாரல் லாவை குறிக்கக்கூடியது. அதுலதான் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இருதயத்தில் எழுதப்படுறதுக்கும் கல்லுல எழுதப்படுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம யோசிப்போம். அப்போ அந்த மாரல் லா எதை சொல்லுது அப்படின்னா, தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், தேவனுக்கு என்னிடத்தில் நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், நான் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது எல்லாமே அந்த பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னொரு 4-5 ஸ்லைடுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்க போறோம். அதனால இங்க அப்படியே நிறுத்திக்கிறேன். இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் us to know the law of God and to obey it. இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய அந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது நியாயப்பிரமாணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பழைய ஏற்பாட்டுக்கு தூர போட முடியாது. நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லைன்னு படிக்காம இருக்க முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்துக்குள் பல முக்கியமான காரியங்கள் ஒளிந்திருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் தான் நான் எப்போ பாவம் செய்யறேங்கிறத எனக்கு இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிற எனக்கும் அது கற்றுத்தரும். என்னை பரிசுத்தத்திற்கு உந்தி தள்ளக்கூடிய எல்லா வழிநடத்துதலிலும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆனா அது என்ன இனிமே அடிமைப்படுத்தாது. எப்படி அது ஒரு காலத்துல அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அப்படி என்ன அடிமைப்படுத்தாது. அப்ப எது இல்லாமல் போய்விட்டது, வாட் ஹஸ் பிகம் அப்சலீட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மாரல்லா அப்சலீட் ஆகல. ஆனா அந்த மோசேயுடைய சில பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சுல, அதெல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமே பலி செலுத்துறதுனால எந்த பயனும் இல்லை. இல்லை என்றால் சில அனுசரிக்க வேண்டிய காரியங்களை அனுசரிப்பதினாலே நாட்களையும் மாத பிறப்புகளையும் அவங்க கொண்டாடுறதுனால அதனால எந்த பயனும் இல்லை. ஆனால் மாரல்லா இஸ் ஸ்டில் a law. நம்ம எதிர்பார்க்கிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். சரி, இப்போ அது அப்படியே நம்ம வரும்போது, இப்ப இந்த லாவை பத்தி இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிப்போம்.
இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இருதயத்துல எழுதுவேன் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ரெஃபர் பண்ணேன். ரோமர்ல நம்ம வாசிக்கும் போது இந்த தேவனை அறியாதவர்கள், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அவருடைய இருதயத்திலேயே ஒரு பிரமாணம் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க ஆதாமுடைய லைஃபுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்றோம். அது வந்து பாவம் வந்து உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஆதாமுக்கு கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்ததா, இல்லைன்னா அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தேவனுக்கு பிரியமாக நடப்பது என்ன என்று அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருந்தது. இதுதான் அதனுடைய சீக்ரெட். அப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆதாமுக்கு ஒரு கட்டளை அவர் எடுத்து சொன்னாரு. அந்த ஒரு கட்டளைக்கு அவன் மீறினா, மீதி கட்டளைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. அதனால அவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வது என்ன அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த பாவம் வந்து எத்தனாவது நாள் வந்துச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு வந்துச்சு நமக்கு அது சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பரிசுத்த எதிர்பார்ப்புதல் அங்கே இருந்தது. ஆதாம் அதற்கு ஏற்றவனாக நடந்தான். எப்படி நடக்க முடிஞ்சிச்சு? அது அவனுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருந்தது. அந்த இருதயத்துல எழுதப்பட்டதுக்கும் கல்லுல எழுதப்பட்டதுக்கும் ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டேஜ் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பாவத்திலே விழுந்த பின்பு இந்த மனதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படிய கூடாதவனாக மாறிவிட்டான். அது அங்கதான் இருக்குது. அதை யாரும் அழிக்கலாம் இல்ல, அது அங்கதான் இருக்குது. அது என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா, அது பாவம் அதை மூடி விட்டது. அதனால அவன் வந்து இஷ்டம் போல நடக்கிறான். he was ignorant. அவனுக்கு தெரியாம கர்த்தருக்கு பிரியமானது எதுங்கிறத பகுத்தறியக்கூடிய அறிவு அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. பழத்தை சாப்பிட்டா நீ தேவர்களை போலாயிருவே, உனக்கு அறிவு வந்துடும் சொன்னா, ஆனா உண்மை உள்ள இருக்கிற அந்த நன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாமல் அவனுக்கு போய்விட்டது. இப்பதான் தேவன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, 2வது நிலைமையில இந்த லாவெல்லாம் எழுதி அவன் கல்லுல எழுதி கையில கொடுக்க வேண்டிய நிலைமை வருகிறது. அப்போ சீனாய் மலையில அதுதான் அவர் செய்யறாரு. அந்த கற்பனைகளிலே கற்பனை எழுதி அவனுடைய கையில கொடுக்கிறார். இது வந்து ஸ்டேஜ் 2. அவன் முதல் ஸ்டேஜ்ல வந்து இருதயத்திலே தான் கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது. 2வது ஸ்டேஜ்ல கற்பனைகள்ல எழுதி கொடுக்கிறாரு. இப்ப லா எங்க இருக்குன்னா வெளியில இருக்கு. சரி, லா தான் வந்துருச்சே, கீழ்ப்படியலாமன்னு கேட்டா மனிதனால கீழ்ப்படிய முடியல. அது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, he is fallen. அவன் பாவத்தில் விழுந்து விட்டான் சொல்றதுக்கு, அவன் பரிசுத்த தன்மையை இழந்து விட்டான். he lost his holy nature. அந்த holy nature அவன் இழந்ததுனால இருதயத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது. கல்லுல எழுதி கொடுத்தா கூட அதை பார்த்து அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்ப இந்த பாவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, நோவாவுடைய காலத்துல அவங்க ரொம்ப பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை அழித்தார். ஆனா அழித்தா கூட என்னன்னு கேட்டா, நோவாவுக்கு பின்னால வந்தவங்க தான் திரும்ப பாவம் தான் செஞ்சாங்க. ஏன்னா பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, சீனாய் மலையில கற்பனைகளை கொடுத்தாரு. விசேஷித்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த கற்பனைகளை பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற எல்லாரும் இவ்வளவு பெரிதான தேவனை தங்களுக்கு சமீபமாக பெற்ற ஜாதி எதுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா கீழ்ப்படியல. அவங்க பாவத்தை செய்து கொண்டேதான் இருந்தார்கள். இதுதான் அங்க உணர்த்தக்கூடிய காரியம். உன்னால முடியாது, நீ ஒரு பாவிதான் அப்படிங்கிறத உணர வைப்பதற்குத்தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த 3வது நிலைமை எங்க வருதுன்னா, இந்த புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிற அந்த நேரத்துல இந்த புதிய உடன்படிக்கை ஆக்ஷனுக்குள்ள வருது, எஃபெக்டுக்குள்ள வருது. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இப்போ கல்லுல இல்ல, உன் இருதயத்துல பழையபடி அந்த அந்த கற்பனைகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த கற்பனைகள் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம மறுபடியும் பிறத்தல், நம்ம வந்து புதிய மனிதனாக மாறிவிட்டோம். பழைய மனிதன் ஒளிந்து போய்விட்டான், புதிய மனிதன் வந்து விட்டான். புதிய மனுஷன் எப்படி வந்துட்டான்? அந்த கற்பனைகள் எல்லாம், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற கற்பனைகள் எல்லாம் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. நான் பட்டுவிட்டது நான் சொல்லல, படுகிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ எனக்கும் அந்த சீனாய் மலையில கற்பனைகளை வாங்கினவங்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, அவங்க தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படிய விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு முடியவில்லை. ஆனா இப்ப எனக்குள்ளே அந்த புதிய நேச்சர் வந்து விட்டது. எனக்குள்ளே தேவ வல்லமை வந்து விட்டது. தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உள்ள இருந்து என்னை பலப்படுத்துகிறார். அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா, எனக்கு உள்ள இருக்கிற இந்த பிரமாணங்கள், என் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த பிரமாணங்களை நான் இப்போது நிறைவேற்றுகிறார் வல்லமையை பெற்ற புதிய மனிதனாக நான் பிறந்திருக்கிறேன். நான் ஆவிக்குரியவனாக நான் பிறந்திருக்கிறேன். அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா,
இந்த சீனாய் மலையினுடைய காரியங்கள் யாருடைய இருதயத்திலும் எதையும் எழுதவில்லை, அவர்களுக்கு செய்யக்கூடிய வல்லமையையும் அது தரவில்லை. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இது தந்து விடுகிறது. சரி, இதை பத்தி பேசும்போது நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், தீமையை விட்டு விலகுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது நீங்க நீதிமொழிகள்ல திரும்ப திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை விட்டு விலகுதே கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், ஞானம் உள்ளவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடாக வருகிறது என்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய டைம் முடிஞ்சிருச்சு, அதனால நான் இந்த ஸ்லைடோட நிறுத்திக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம். சகோதரன் ஜெய்சீலன் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். ஜெய்சீலன் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை குறித்தும், அன்பின் பிதாவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற அதிசயத்தை குறித்தும், எவ்வளவு திரளான பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் அன்பின் பிதாவே சகோதரன் மூலமாக இந்த நாளிலே செய்தி கேட்க நீர் உதவி செய்தீர். அன்பின் பிதாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே மன்னிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பாவத்திலே வாழலாம் என்று சொல்லுகிற கொடிதான நாட்களிலே கொடிதான கள்ள போதனைகளின் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம். தேவரீர் தாமே இந்த விஷயத்துல எங்களுக்கு தெளிவான போதனை தந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை